மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா வைரஸ் தொற்று மீண்டும் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 894 பேர் எபோலா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 204 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் இடுரி மாகாண முக்கிய நோய் பரவல் மையமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இப்பகுதியில் 91 உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மொத்த இறப்புகளில் கிட்டத்தட்ட 78% இப்பகுதியில் நிகழ்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் பரவி வரும் எபோலா வைரஸ் பாதிப்பால் இதுவரை 75 மருத்துவ பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அவர்களில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொங்கோ அதிகாரிகள் கடந்த மே 15 அன்றுதான் இந்த தொற்று பரவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். ஏற்கனவே கொங்கோ நாட்டில் மக்கள் தொகைக்கு ஏற்ப போதுமான எண்ணிக்கையில் மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாத நிலையில் இந்த தொற்று பரவல் அந்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பிற்கு மிகப்பெரிய சுமையாக மாறியுள்ளது. தற்போது அங்கு கையுறைகள், முகக்கவசங்கள் போன்ற அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சக பணியாளர்கள் அடுத்தடுத்து நோய் தொற்றுக்கு ஆளாகி உயிரிழப்பதைக் கண்டு அச்சமடைந்துள்ள மருத்துவ பணியாளர்களுக்கு உலக சுகாதார அமைப்பு உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க உதவும் வகையில் சீனா மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகள் கொங்கோவிற்கு தங்கள் மருத்துவ குழுக்களை அனுப்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.